உணர்ச்சி துஷ்பிரயோகம் சத்தமாக வராது. இது சின்ன சின்ன அவமரியாதையில் தான் ஆரம்பிக்குது. இந்த அவமரியாதை நடக்குதுன்றத நீங்கள் உணர்றதுக்குள்ள அது அப்படியே மெல்ல பரவ ஆரம்பிச்சிடும். கடைசியில் என்னாகும், நீங்கள் அமைதி ஆயிடுவீங்க, பேசவே மாட்டீங்க. ரொம்ப சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டுருது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ட்ராமா பண்ணுறியே, ஜோக்காக எடுத்துக்க மாட்டியா, இப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஜோக்கே இல்லைங்க, மனசை உடைக்கிற ஆயுதங்கள். சின்ன அவமரியாதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு இருந்தால் அது பெரிய அவமரியாதை வரைக்கும் வரும். தொடர்ந்து உங்களை விமர்சிக்கிறது, அமைதியாக இருந்தே உங்களை கஷ்டப்படுத்துறது, உங்களை ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வைக்கிறதுக்காக அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுறது. ஒரு முட்டை ஓடுக்கு மேலே நடந்தால் எப்படி இருக்கும், சத்தம் சதக் சதக்குன்னு வரும். அதுக்காக என்ன பண்ணுவோம், அப்படியே மெதுவாக பார்த்து மெதுவாக நடப்போம். அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் எது பண்ணாலும் இது சரியாக இருக்குமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. மெல்ல மெல்ல என்ன ஆகும், உங்களோட தேவைகளை வெளியில் சொல்கிறதையே விட்டுடுவீங்க. அப்படியே மெதுவாக விட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் காணாமல் பண்ணிடுவீங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், உங்கள் மூளை இதை எப்படி எடுத்துக்கோன்னா, நம்ம ஹானஸ்டாக நினைக்கிறத வெளியில் சொல்கிறதோட அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களை நீங்களே சுருக்கிக்குவீங்க. உங்களுக்கு செய்ய வேண்டான்னு தோன்றதையும் செஞ்சுக்கலாம், பரவாயில்ல, வேறு வழி இல்லை அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. தப்பே இல்லாட்டியும் குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும், மன்னிப்பு கேட்பீங்க. இந்த உணர்ச்சி துஷ்பிரயோகம் அன்பு இல்லை, உங்களோட அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதைக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நொடியிலேருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம். இந்த வீடியோவில் பேசின விஷயங்களில் ஒரு விஷயமாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த உணர்ச்சி துஷ்பிரயோகத்தால் உங்கள் குரலை இழந்துட்டுருக்கீங்க இல்லை இழந்துட்டீங்க அப்படின்னு தோணுனா அதை பற்றி உங்களுக்கு விரிவாக பாதுகாப்பான ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ரீசெட் அப்படின்னு டிஎம் பண்ணுங்கள். நாம் இதை பற்றி விரிவாக பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணலாம்.